மாறன் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. மாறன் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அம்மா நீங்க இங்கே தானம்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜேஷோட அம்மா வந்து முக்காடு போட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா உங்களுக்கு ரோஸ் மில்க் எடுத்துட்டு வரட்டா? என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீரா கிட்ட இல்லைன்னு சொன்னேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அவகிட்ட சும்மா கலாச்சிக்கிட்டு இருந்தேன். நான் எடுத்துட்டு வரேம்மா இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் டம்ளரில் வந்து ஃபுல்லாக ரோஸ் மில்க் எடுத்துட்டு அப்படியே வந்து கொடுக்கலான்னு வரப்ப அவங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. வேற எங்கேயோ போயிட்டாங்க. இங்கே தானே இருந்தாங்க. சரி பரவாயில்ல விடு அவங்களுக்கு என்ன வேலை இருக்கோ நம்ம மாட்டு குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் வந்து இவங்க மாட்டு குடிக்கிறாங்க. எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வீரா. அப்பான்னு பார்த்து பிருந்தா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. வீராவோட கடைசி தங்கச்சி நம்ம வீராக்கு. என்னடி திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? அக்காவுக்கு திடீர்னு அண்ணனை பற்றி இருக்கிற ஞாபகமும் ராஜேஷை பற்றி இருக்கிற ஞாபகமும் வந்துருச்சு. அதனால் ரெடி ஆக மாட்டேங்கிறா. நீ என்ன ஏதுன்னு வந்து பாருக்கா அப்படின்னு சும்மா வந்து சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டவர் வந்து பேரதிர்ச்சி ஆகி அப்படியே வராங்க. இதை வந்து நம்ம ராமச்சந்திரன் ஐயா வந்து நோட் பண்ணிட்டாங்க. எதுவும் பிரச்சனையாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே குடுன்னு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து ராமச்சந்திரன் ஐயா கூட யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு பிஸ்னஸை பற்றி ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்மணி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல வீரா ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அச்சச்சோ நம்ம தான் ஏதாவது ஒரு மாறனை பற்றி தப்பாக சொல்லிட்டோமோ, அதனால தான் எப்படி ஆகிட்டாலோங்கிற மாதிரி வேதனையோடு வந்துகிட்டு இருக்காங்க. அக்கா சும்மா தான்க்கா சொன்னேன், கண்மணி ரெடி ஆகிட்டா, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் இது மாதிரி சொன்னேன்னொன்னே, பாத்தியா வீரா வந்து கண் கலங்கிட்டு இருக்கா. நீ எப்போதும் இப்படி தாம்மா வந்து சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணுங்கிற மாதிரி வீரா வந்து கண்மணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னது எல்லாரும் அழுகாட்சி ஆக்கி என்னையும் அழுவ வச்சுருவீங்க போல இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மாறன் வந்து அவங்க அண்ணன் ரெடி ஆகிட்டாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்காக வந்து போயிட்டுருக்காங்க ரூமுக்கு. அப்போன்னு பார்த்து கோச் சூட்டோட யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு, டேய் கார்த்தி எங்கடா போனான் ராகவன், பார்க்கவே இல்லையா? இந்த ரூமில் தான் இருக்கான். இந்த ரூமில் யாரா இருக்கார்? யாரா அந்த விஐபி இப்படி இருக்காப்புல, சூப்பராக இருக்கார், நல்லா ஃபேஸை பாரு அப்படின்னு சொன்னோன்னே க்யூட்டாக அழகாக வந்து பொம்மை போல் வந்து சிரிச்சிட்டு இருக்காப்புல அந்த இடத்துல. ஏய் கோட் சூட்லாம் போட்டிருக்கியா, ஸ்டார் மாதிரி இருக்கியடா. ஏய் உண்மையிலே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? அதான் சொல்லிட்டேன்ல வேற லெவலில் இருக்கடா அந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து இருக்காங்க. கோட் சூட் போட்டாலே வந்தால் வந்து குழந்தை பிள்ளையா சிரிச்ச முகமும் ஆயிடுவானேங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன். அப்பன்னு பார்த்து டேய் இவன் டை வந்து கட்டிக்க மாட்டேங்கிறான், உனக்கு கட்ட தெரியுமா? எனக்கா டையா? இவன் தானே வந்து அமெரிக்கா ரிட்டர்ன், இவனுக்கு கண்டிப்பாக டை கட்ட தெரியும்னோன்னே, நீ அவன் கழுத்தில் டை வச்சாதான் நான் கட்டணுமா? இது எல்லாம் ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டான் அந்த இடத்துல நம்ம ராகவன் சொல்கிறாங்க. அப்படியாடா ரொம்ப சந்தோஷம்ன்றா, நீ சொல்கிறத பார்த்தா எனக்கே வந்து ஜலசோசம் பிடிச்சிடும் போல இருக்குது, அந்தளவு ஐஸ் வைக்கிறியாடா அப்படின்னு சொல்லி தும்பி வந்து நக்கல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஒன்று டை எடுத்து ராகவன் கழுத்தில் வந்து வச்சிடுறாங்க நம்ம மாறன். வச்சதுக்கப்புறமேட்டு தான் கார்த்தி வந்து டை கட்டி முடிச்சிடுறாங்க. ஒன்று வந்து இவங்க வராங்க நம்ம வள்ளி. டேய் சூப்பராக அழகாக இருக்கடா. நான் தான் சொன்னேன்ல அத்தை, இவன் ரொம்ப அழகாக தான் இருப்பான், கோட் சூட்லாம் போட்டால் இவனோட அலப்பறையும் தாங்க முடியாது. இதே மாதிரி தான் திருப்பூரில் நடந்த ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் நாங்கள் போனோம். அப்போ கோட் சூட் போட்டுட்டு இவன் மண்ண அலப்பறை இருக்கே அடேங்கப்பாங்கிற மாதிரி கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்டேஜுக்கு போடா, உன்னை தாண்டா எல்லாரும் தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டு எல்லாருக்கும் வந்து வணக்கத்தை சொல்லிட்டு அந்த சேரில் வந்து உட்காந்துடுறாங்க. ஒரு பக்கம் தங்க செயின் வந்து வச்சுருக்காங்க நம்ம வள்ளி. அத்தை எதுக்கு அத்தை எனக்கெல்லாம் தங்க செயின் தரீங்க? நம்ம மாப்பிள்ளைக்கு போட வேண்டியது தானே? ஏய் ராகவன் வந்து ஜொலிக்கிறான்டா, அவனுக்கெல்லாம் தேவையில்ல, உனக்கு தான் தேவை. இன்னொன்று இந்த காஸ்ட்யூம் எனக்கு பிடிக்கவே இல்லை, தயவு செஞ்சு மாற்றிடுறா ராகவாங்கிற மாதிரி அவங்க அத்தை வள்ளி வந்து சொல்கிறாங்க. அத்தை தங்கச்சிங்கெலாம் வேணாம், உச்சியே இதெல்லாம் நீ கழட்டவே கூடாதுன்னு சொல்லி கழுத்தில் வந்து மாட்டி விட்டுறாங்க. இப்போ தான் நீ அழகாக இருக்கேங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அத்தை உண்மையிலே இதெல்லாம் போட்டுக்கணுமா? நீ ஏன் வச்சுக்க அத்தை. ஏன்டா என் கழுத்தில் காதில் வந்து இருக்கிறது பத்தாதான், இந்த செயின் வேற நான் வந்து போட்டுக்கணுமா? உனக்காக தான் கஷ்டப்பட்டு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து சேர்த்து வாங்கினதுடா, சரியா? நீ பத்திரமா வந்து வச்சுக்க. சரி அத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வந்து நிற்கிறாங்க. வள்ளியும் ஓரமாக தான் நிற்கிறாங்க அந்த இடத்துல. என்னத்தை நீயும் ஓரமாக நிற்கிற? என்ன தான் இந்த குடும்பத்தில் ஒருத்தனா பார்க்க மாட்டாங்க, அதனால தான் நான் நிற்கிறேன். உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. நான் சொன்னேன் யார் கேட்குறா, ராகவனுக்கு இப்படிப்பட்ட பொண்ணாங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன். அத்தை நீ எல்லாம் மாறவே மாட்டியா? இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கு ஏகப்பட்ட சதி திட்டம்லாம் போட்டே ஆகணும். தண்டபாணியோட பொண்ணு பிரீத்தி தான் ஏன் வீட்டுக்கு மருமகள் ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி. ஒரு பக்கம் கண்மணியும் வந்து ஸ்டேஜில் ஏறி 2 பேரும் வந்து நின்றுட்டு திருப்பி வணக்கம் சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காடுறாங்க. சிரிச்சமுகமாக இருக்காங்க. ராமச்சந்திரன் ஐயா வந்து பேசுகிறாங்க. பாத்தியா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க கணேசான்னு சொல்லி காற்றை விட்டு பேசுகிறாங்க. ஐயா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன், இருந்தாலும் எத்தனை பெரிய மனுஷங்களுக்கு இது மாதிரிலாம் சொல்கிறதுக்கு செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். நீங்கள் வேற லெவல்யா, பெருமிதம் பண்ணாதியா. அந்த குடும்பமே சந்தோஷமாக 3 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்களே, ஜெயலட்சுமி, கண்மணி, வீரா, பிருந்தா, இவங்க 4 பேர் முகத்தில் சந்தோஷம் பார்க்கணும் தான் நான் இவ்வளோ நாளாக வந்து மல்லு கட்டிகிட்டு இருந்தேன். அது இப்போ நடந்துருச்சு. இருந்தாலும் உங்கள் பையன் ராகவனே கொடுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் நினச்சிருந்தா உங்கள விட பெரிய இடத்துல கூட சம்மந்தம் வந்து பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தா
நீங்கள் இப்போ என்ன சம்பாரிச்சு வச்சுருக்கீங்களோ அதை விட 2 மடங்கு சொத்து வந்து திருப்பி சேர்ந்துருக்கும். நீங்கள் பிஸ்னஸில் வேறு லெவலில் வந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்காம நார்மலாக இருக்கிற ஃபேமிலியில் வந்து கல்யாணம் பண்ணதெல்லாம் பெரிய விஷயங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. எந்த வாழ்க்கையில் எப்படி போகணும்னு யாராலையும் முடிவு பண்ண முடியாது. ஆனால் பணம் காசை விட ஒருத்தவங்களோட சந்தோஷப்படுத்த முடியும்னா அதை கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும்னா செஞ்சிடணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடே வந்து பண்ணி வச்சுருக்கேங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ஐயா. கண்மணிக்கு திடீர்னு வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இது வந்து காட்டி கொடுத்துரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி வாமிட் வர மாதிரி இருக்குது. என்ன கண்மணி சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ராகவன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இல்லைப்பா, உன் வாயால் கேட்கணும்னு நினச்சேன். நான் அதுவும் தப்பாக கேட்டுட்டேனா? அப்படியெல்லாம் இல்லை, நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். நீங்கள் இந்த கல்யாணத்தில் சிரிச்சதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் சிரிப்பே இருக்காதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க கண்மணி அந்த இடத்துல. ஒரு பக்கம் வள்ளி வந்து 4-5 பேர்ட்ட ஏதோ சொல்லி முடிச்சிடுறாங்க. சொல்லி முடிச்சோன்னா வந்து சபையில் என்னப்பா இப்படி இருக்கீங்க? அவங்க எல்லாரையும் சீர் வந்து கொண்டு வந்து முன்னாடி வந்து வைக்க சொல்லுங்கள். ராமச்சந்திரன் ஐயாவோட மூத்த பையனுக்கு கல்யாணம் வந்து வச்சுருக்கீங்க. அவங்க எவ்வளோ சீர் செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு தானே நாங்கள் எல்லாருமே ஆவலோட உட்காந்துட்டு இருக்கோம். அது மற்ற கல்யாணத்தில் ஓகேயா, இந்த கல்யாணத்தில் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ஐயா. ஏய், உன் வீட்டு பையனோட சீர் எவ்வளோ வைக்கிறாங்கன்னு பார்க்க தானே வந்திருக்கோன்னு வள்ளியிலேருந்து எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க.